ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஐ மாடல் இன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் ஓஎஸ்ஐ மாடல்னால் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஓஎஸ்ஐ மாடல்னால் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் மாடல் சொல்லுவாங்க. இது யார் டெவலப் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் இவங்க தான் இது டெவலப் பண்ணாங்க. இந்த ஓஎஸ்ஐ மாடல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கில் டேட்டா எப்படி போகுது, எந்தெந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஆகுது, எந்த இடத்துல கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஓஎஸ்ஐ மாடல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் உடைய ப்ரைமரி பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ செட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் கிரைண்டர் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன். அதாவது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எங்கே இருந்ததுன்னா ஒர்க் ஸ்டேஷன், கம்ப்யூட்டர், நெட்ஒர்க்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஐ மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் 7 லேயர்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல். லேயர் 1 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர், அண்ட் தென் டேட்டா லிங்க் லேயர், network layer, transport layer, session layer, presentation layer and then application layer சொல்லிட்டு 7 லேயர் OSI மாடலில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் லோயரில் இருக்க 3 லேயர் இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க் லேயர். இது எது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சப்போர்ட் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நெட்வொர்க் பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் தென் அப்பரில் இருக்க 3 லேயர்னு பார்த்தீங்கன்னா செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் தென் அப்ளிகேஷன் லேயர். இது மூணுமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர் சப்போர்ட் லேயர்ஸாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர். இது லோயர் லேயர். ஓஎஸ்ஐ மாடலில் லோயர் லேயர்னு பார்த்தீங்கன்னா அதான் ஃபிசிக்கல் லேயர். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கனெக்ஷன், அதாவது ஒவ்வொரு டிவைசஸ் கம்ப்யூட்டரோ நெட்வொர்க்கும் ஃபிசிக்கல் கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, ஒயர் கேபிள்ஸ் அந்த மாதிரி மோடம்ஸ் அந்த மாதிரிக்காக கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் லேயர். இந்த ஃபிசிக்கல் லேயரில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படி தான் நம்மளுடைய டேட்டா பாஸ் ஆகும். இதோடைய ரெஸ்பான்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் இண்டிவிஜுவல் பிட்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பிட்டாக டிரான்ஸ்ஃபர்ட் ஆகணும். எங்கேருந்துன்னா ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் லேயருடைய முக்கியமான ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லேயர் எப்படி சென்ட் ஆகும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான், அதான் பிட்ஸ், இதான் பிட்ஸ்னு சொல்லுவோம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா சென்ட் ஆகும். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபிசிக்கல் லேயர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லைன் கான்ஃபிகரேஷன் மீன்ஸ் என்னென்னா எத்தனை டிவைசஸ், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட டிவைசஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஃபிசிக்கலாக எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஹவு 2 or more டிவைசஸ் கேன் பி கனெக்டட் ஃபிசிக்கலாக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன். அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் மோட் இருக்கும் இல்லையா, டேட்டா எங்கேருந்து சென்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் மோட் என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறது. அதாவது ஒரு டிவைசஸ்லேருந்து இன்னொரு டிவைசஸ்க்கு எப்படி டேட்டா சென்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ், ஆஃப் டூப்ளெக்ஸ் அண்ட் ஃபுல் டூப்ளெக்ஸ் இருக்குது. சிம்ப்ளெக்ஸ் ஜஸ்ட் என்னன்னு சொல்கிறேன், சிம்ப்ளெக்ஸ்னால் ஒன் வே, அதாவது ஒரு போக மட்டும் தான் செய்யும். அதை நம்ம மட்டும் தான், ஃபார் எக்ஸாம்பிள் டிவி இருக்குல்ல, டிவி ரிமோட்னா ஒரு வே தான். நெக்ஸ்ட்டு ஹாப் டூப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ பிரிட்ஜ் எடுத்துக்கலாம், ஒன் வே பிரிட்ஜ், ஒன்று போனால் தான் இன்னொன்று வரும் அந்த மாதிரி. ஆனால் ஃபுல் டூப்ளெக்ஸ்னால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 வே, அதாவது ஒன்று போகலாம் ஒன்று வரலாம். அது பார்த்திங்கன்னா ஃபுல் டூப்ளெக்ஸ் மோடு. நம்ம டேட்டா எந்த டிரான்ஸ்மிஷனில் மோட் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோபாலஜினா என்னென்னா நம்ம நெட்வொர்க் டிவைசஸ் எப்படி அரேஞ்சு ஆகிருக்கு. நிறைய டோபாலஜி இருக்குது. பஸ்ஸுனா லைனாக கனெக்ட் ஆகிருக்கும், ஸ்டார்னால் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும், மேஷ்னால் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி எந்த நெட்வொர்க் டிவைசஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணின்னு பார்க்குறது தான் இந்த ஃபிசிக்கல் லேயரோட இது. அதான் டோபாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸு, அதாவது டேட்டா எப்படி எந்த சிக்னல்லேருந்து போகிறது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபிசிக்கல் லேயருடைய வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர், மோடம், இது கேபிள்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லேயருடைய டிவைசஸ், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா டேட்டா லிங்க் லேயர். இது செகண்ட் லேயர்னு சொல்கிறோம். ஓஎஸ்ஐ மாடலில் செகண்ட் லேயர் டேட்டா லிங்க் லேயர். இது என்னென்னு பார்க்கணும், இஸ் ஏ எரர் ஃப்ரீ கம்யூனிகேஷன் அக்ராஸ் த ஃபிசிக்கல் லென்த் கனெக்டிங் த பிரைமரி அண்ட் செகண்டரி நோட்ஸ் வித்தின் எ நெட்வொர்க். அதாவது பார்த்திங்கன்னா எரர் ஃப்ரீ கம்யூனிகேஷனை எரர் இல்லாமல் டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபிசிக்கல் லேயர்லேருந்து நேராக டேட்டா லிங்க் லேயருக்கு தான் வரும். அப்படி சென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் ஹோப் டு ஹோப் டெலிவரினா ஒன் சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் டெலிவரி. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா எப்படி சென்ட் ஆகும்னா பேக்கேஜஸ், அதாவது பேக்கெட்ஸாக சென்ட் ஆகும். இங்கே
இட் பேக்கேஜஸ் த டேட்டா ஃப்ரம் த ஃபிசிக்கல் லேயர் இன்ட்டு குரூப் கால் பிளாக்ஸ். அதாவது டேட்டா வந்து ஃபிசிக்கல் லேயர்லேருந்து நெட்வொர்க் லேயருக்கு போகுது இல்லையா, டேட்டா லிங்க் லேயருக்கு, அது குரூப்பாக வந்து அனுப்புவோம். அந்த குரூப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதோடைய ஃபங்க்ஷன், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரேமிங்கு. ஃப்ரேமிங்னா என்னென்னா, இப்போ மெசேஜஸ் வந்து எப்படி பண்ணால் பிட்டாக வந்து பிரேக் பண்ணி ஃப்ரேம்ஸில் வந்து சென்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், மெசேஜஸ் வந்து ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ்லேருந்து நம்ம வந்து மெசேஜஸாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புவோம். அதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரேமிங். ஃப்ரேமிங் மீன்ஸ் பேக்கெட்டாக வந்து சென்ட் ஆகும். மெசேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சென்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எரர் ஹேண்ட்லிங். இப்போ ஏதாவது வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் யூஸ் டு சால்வ் த டேமேஜ், லாஸ்ட், டூப்ளிகேட் ஃப்ரேம்ஸு அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக இந்த லேயர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல். இட் கீப்ஸ் எ ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிட்டர் ஃப்ரம் ஃப்ளட்டிங் டு ஸ்லோ ரிசீவர். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் கீப்ஸ் எ ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிட்டர் ஃப்ரம், அதாவது ஸ்லோவாக இருந்தால் கூட என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். பேக்கெட் அதாவது நம்ம சொன்னல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து டேட்டா லிங்க் லேயரில் வந்து டேட்டா எப்படி பாஸ் ஆகும்னா பேக்கெட் பாஸ் ஆகும். அந்த பேக்கெட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த டேட்டா லிங்க் லேயர் வந்து யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, இது மூலிமா தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அண்ட் தென் டிவைஸ் டிரைவர்ஸ் ஆஃப் ஹோஸ்ட் மிஷின்ஸ், அந்தந்த மிஷினை பொறுத்து எந்தெந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதான் வந்து இது வந்து ஹேண்டில் பண்ணும். இதோடைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா டேட்டா லிங்க் லேயருக்கு என்னென்ன டிவைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அண்ட் பிரிட்ஜ், இதான் பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மூணாவதாக பார்க்க போகிற லேயர் பார்த்திங்கன்னா இஸ் ஏ நெட்வொர்க் லேயர். இந்த நெட்வொர்க் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட்ஸ் டீட்டெயில் த எனேபிள் டேட்டா டு பி ரூட்டட் பிட்வீன் டிவைசஸ் இன் அன் என்விரான்மெண்ட் யூஸிங் மல்டிபிள் நெட்வொர்க்ஸ், சப் நெட்வொர்க்ஸ் ஆர் ப்ரோத். அதாவது இந்த லேயர் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நிறைய நெட்வொர்க்கு, அதாவது சப் நெட்வொர்க் எப்படி வேணால் இருக்கலாம், அந்த மாதிரி நெட்வொர்க்கில் இருக்கும்போது எந்தெந்த டேட்டா எந்தெந்த நெட்வொர்க்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதான்னு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் லேயர். இது வந்து அதாவது இது ஒரு பாத்தாக இருக்கும். இப்போ நிறைய டிவைசஸ் நெட்வொர்க்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டிவைசஸ் போங்க, இந்த டிவைசஸ் போங்க, அந்த டேட்டா கரெக்டாக எங்கே சென்ட் ஆகணுமோ அந்த இடத்துல போய் சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்குடைய வேலை. இட் டிட்டர்மைன்ஸ் த பெஸ்ட் பாத். இதுதான் சொல்லுவாங்க இஸ் ஏ பெஸ்ட் பாத் டு மூவ் டேட்டா ஃப்ரம் சோர்ஸ் டு த டெஸ்டினேஷன். அதாவது சோர்ஸ்னால் இங்கேருந்து சேர்ற இடம் டெஸ்டினேஷன். சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக எந்த பாத்தில் போகணுன்ற சொல்கிறது தான் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயருடைய ஒர்க்கு. இந்த டேட்டா லிங்க் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டிங் அண்ட் ஃபார்வேர்டிங், அதாவது எந்த இடத்துல போகணும், இப்போ ஏதாவது டேட்டா வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா அது வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சிடும். அதுதான் பார்த்திங்கன்னா டேட்டா லிங்க்கோடைய வேலை. இந்த ப்ரோட்டோகால்ஸ் used to route the network traffic are known as. இந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோம்லையே இதுக்கு அந்த ரூட் கொடுக்கறதுக்காக, அதாவது ஐபி ப்ரோட்டோகால்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கலையே அந்த ப்ரோட்டோகால்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நான் பார்த்தோம்னா என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐபி அண்ட் IPv6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்டர் நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நெட்வொர்க்கில் இன்னொரு நெட்வொர்க் சேர்ந்து இருக்கும். இன்டர் நெட்வொர்க்கிங் இஸ் த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் நெட்வொர்க் லேயர். இட் ப்ரொவைட்ஸ் அ லாஜிக்கல் கனெக்ஷன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டிவைசஸ்க்கு லாஜிக்கல் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த நம்ம டேட்டா லிங்க் லேயரில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸிங். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, அது ஹெட்டர் மூலிமா எப்படி இருக்கணும்னா இப்படி பாஸ் ஆகும். ஹெட்டர் அண்ட் தென் பேக்கெட் அப்படி தான் நமக்கு டேட்டா வந்து இருக்கும். ஹெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து இருக்கும். இப்போ எந்த டேட்டா எந்த இடத்துல போய் சேரணும்னு சொல்கிறது தான், அதான் அட்ரஸிங்காக தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூட்டிங்னா என்னென்னா the network layer protocols determine which route is suitable. அதாவது இந்த சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போகிறதுக்கு நிறைய ரூட்ஸ் இருக்கலாம், ஓகேலா. அந்த ரூட்ஸில் எந்த ரூட் வந்து கரெக்டாக இருக்கும், எது சூட்டேபிள் ஆகும் அப்படின்னு பார்த்து அந்த டேட்டாவை அந்த வழியாக ரூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா லிங்க் லேயரோடைய வேலை. இதோடைய ஃபங்க்ஷன் ஆஃப் த நெட்வொர்க் லேயர் தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது இல்லையா, எந்த இடத்துல கரெக்டாக போய் சேரணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது பேர் தான் ரூட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். செக்மெண்ட் இந்த நெட்வொர்க் லேயர் இஸ் ரெஃபர் டு அஸ், அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இங்கே பிரியுது இல்லையா, அது வந்து பேக்கெட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர்.
டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் பார்த்தீங்கன்னா 4வது லேயர். நம்ம ஓஎஸ்ஐ மாடலில் 4வது லேயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டேட்டா வந்து சென்ட் பண்ணணும், ஆனால் டூப்ளிகேஷன் டேட்டா வந்து சென்ட் ஆகாமல் பார்த்துக்கிற வேலை தான் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயரோடைய வேலை. இதோடைய இந்த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட மெயின் வேலை என்னன்னா, இப்போ டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர்னால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் லேயர் வேணும் இல்லையா, டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த டேட்டாவோட லேயரோடைய முக்கியமான ஒரு பங்கு. இட் ரிசீவ்ஸ் த டேட்டா ஃப்ரம் த அப்பர் லேயர். இது என்ன பண்ணும், அப்பர் லேயர்லேருந்து டேட்டாவை கெட் பண்ணி ஸ்மாலர் யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் தென் அப்புறமா சென்ட் பண்ணோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் சொல்லுவோம். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு லேயருக்கும் ஃபிசிக்கல் லேயர் வந்து டேட்டா எப்படி இருக்கும், பிட்டில் இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லேயரான டேட்டா லிங்க் லேயர் இருக்கியா, டேட்டா லிங்க் லேயரில் பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸாக வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டேட்டா வரும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் லேயரில் பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸாக வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்ஸாக வரும் டேட்டா. இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். டேட்டா வந்து எப்படி பிரியுதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா, செக்மெண்ட்டாக வந்து இங்கே வந்து பிரிணும். இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் லேயர் சொல்லுவோம், இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 1 மார்க்கில் கேட்கலாம். 1 மார்க்கில் சப்ஜெக்ட் கேட்குறவங்களா தான் எண்ட் டு எண்ட் லேயர் ஆர் பாயிண்ட் டு பாயிண்ட் லேயர்னாவே கண்ண முடியும்னா எழுதணும் டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதணும். இது வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு டேட்டாவை டெலிவரி பண்ணுறது தான் டிரான்ஸ்போர்ட் லேயருடைய வேலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரோட்டோகால்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்ட் தென் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் 2 ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளிங். செக்மெண்டேஷன் மீன்ஸ் வாட், மெசேஜ் வந்து சின்னதாக வந்து நம்ம பிரிப்பாக தான் செக்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா. மெசேஜ் வந்து ஸ்மால் பீசஸாக டிவைட் பண்ணி அனுப்போம். ஃபஸ்ட்டு ஸ்மால் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ரீஅசம்பிள், அந்த ஸ்மால் இருக்குல்லையா அது கரெக்டாக ரீஅசெம்பிள் பண்ணி கரெக்டாக வந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு அனுப்புறது. அதான் பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷனாக பிரிக்கிறது, அதுக்கப்புறம் ஒன்று சேர்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஅசெம்பிளிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ், அதாவது அந்த இடத்துல போகுதான்னு பார்க்கணும். அவுட் ஆஃப் ஆர்டர் மெசேஜஸ், ரீஅசெம்பிள்ஸ் அவுட் ஆஃப், அதாவது எந்தெந்த இடத்துல எப்படி எந்தெந்த டேட்டா எப்படி வருமோ அதை பார்த்து அமுச்சு விடணும். அதான் பார்த்தா ரிலையபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெசிஷன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணணும், எரர் ஃப்ரீ பாயிண்ட் டு பாயிண்ட் டேட்டாகிராம், அதாவது எந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும், எந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரோட இது. நெக்ஸ்ட்டு மேப்பிங்னா விச் மெசேஜஸ், எந்த மெசேஜ் வந்து பிலாங் டு எந்த கனெக்ஷனுக்கு எந்த மெசேஜ் அனுப்பணும்னு சொல்கிறது தான் மேப்பிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நேமிங்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூட்டுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சு அனுப்பணும், அதான் இன்டர்னல் அட்ரஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் XYZ அந்த மாதிரி எந்த சோர்ஸ்லேருந்து எந்த டெஸ்டினேஷன் போகிறதோ அதுக்கான ரூட்டுக்கான ஒரு நேமை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல், ஃபாஸ்டர் டிரான்ஸ்மிஷன், அதாவது ஸ்லோவர் ரிசீவராக இருந்தாலும் இது என்ன பண்ணும், ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிட்டட் பண்ணும். அதான் பார்த்திங்கன்னா இதோடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் கண்ட்ரோல். இது என்ன பண்ணோன்னா, எரர் கண்ட்ரோல் மீன்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த செக்மெண்ட்டை மறுபடியும் என்ன பண்ணும், நம்ம டேட்டா அனுப்பும் போதே ஏதாவது பிரச்சனையாகி டேட்டா போகலன்னா அது மறுபடியும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். அதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஒர்க்கு. இதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு TCP, UDP, நெட் பயாஸ் அண்ட் PPDPன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோட்டோகால்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம லேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஷன் லேயர். இந்த செஷன் லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேனல், அதாவது ஒவ்வொரு டிவைஸஸ்க்கு அனுப்புகிறோம் இல்லையா, ஒரு சேனலாக யூஸ் ஆகுதுன்னா அதான் பார்த்தீங்கன்னா சேனலாக க்ரியேட் பண்ணோம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. அதான் பார்த்தீங்கன்னா செஷன் லேயர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். இதுக்கு வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஓப்பன் செஷன் என்சூரிங்ஸ் they remain open and functional while the data is being transferred and close the session. அதாவது ஒன்ஸ் ஒரு வாட்டி டேட்டா வந்து சென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த செஷனையே க்ளோஸ் பண்ணிவிடும், அந்த கம்யூனிகேஷன் வந்து எண்ட் ஆகிடும். அதோட வந்து நம்ம வந்து சென்ட் பண்ண முடியாது. டேட்டா சென்ட் பண்ணுற வரைக்கும் தான் என்ன இருக்கணும், அந்த செஷன் வந்து ஓப்பனில் இருக்கணும். ஒன்ஸ் அந்த டேட்டா சென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த செஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த செஷன் லேயர் வந்து என்ன பண்ணணும்னா செக் பாயிண்ட்ஸ் பண்ணும், அதாவது டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது செக் பாயிண்ட் ஒன்று வைப்பாங்க. அந்த செக் பாயிண்ட் மூலயமா செட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ அந்த செக் பாயிண்ட்டை வச்சு செக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து சென்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது நமக்கு வந்து தெரியும்.
இந்த செஷன் லேயர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னா டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸஸ் கெப்பாசிட்டிக்கு தான் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் ப்ரொவைட்ஸ் அ லாஜிக்கல் கனெக்ஷன்ஸ். இது எதுக்குன்னா லாஜிக், அதாவது அப்ளிகேஷன் லேயருக்கு போகிறதுக்கு ஒன் ஆஃப் த வே வந்து பார்த்திங்கன்னா செஷன் லேயர். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நெட்வொர்க் லாக் ஆன் அண்ட் லாக் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். அதாவது நெட்வொர்க் என்ன பண்ணலாம், லாக் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் செஷனில் இருக்குது. யூசர் ஆத்தென்டிகேஷன், அதாவது அந்த யூஸர் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து இது அதே மாதிரி தான் எந்த டிரான்ஸ்மிஷன் மோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. சின்க்ரோனைசேஷன் ஆஃப் டேட்டா ஃப்ளோ ஆகும்போது ரிகவரியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா டயலாக் யூனிட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி யூனிட்ஸ். இதுக்கான டிவைஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெட் பயாஸ் அண்ட் பிபிடிபின்னு தான் செஷன் லேயருக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர். இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அன் அப்பர் லேயர், அதாவது அப்ளிகேஷன் முன்னாடி இருக்க லேயர் தான் பார்த்தீங்கன்னா 6th லேயர் ப்ரெசன்டேஷன் லேயர் சொல்வோம். இதோடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு டிவைசஸ் ஷுட் என்கோட் என்கிரிப்ட். டேட்டா வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ட் வழியாக போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரெசன்டேஷன் லேயர். என்கோட் பண்ணிக்கலாம், என்கிரிப்ட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது, ஒரு டேட்டா சென்ட் பண்ணும்போது இன்கிரிப்ஷனில் கம்ப்ரஷனில் போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர். இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் ஏ டேட்டா டிரான்ஸ்லேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்லேட்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நெட்வொர்க்கில். இது வந்து ஆல்சோ நோன் அஸ் சின்டெக்ஸ் லேயர். இந்த ப்ரெசன்டேஷன் லேயரை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லுவாங்க. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன். ட்ரான்ஸ்லேஷன் மீன்ஸ் த ப்ராசஸ் இன் டூ சிஸ்டம்ஸ் எக்ஸ்சேஞ்சிங் த இன்ஃபர்மேஷன். அதாவது ரெண்டு சிஸ்டம் வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ரெண்டு சிஸ்டத்தில் டேட்டாவை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணுறோம். இட் கன்வெர்ட்ஸ் டேட்டா ஃப்ரம், அதாவது இது என்ன பண்ணணும்னா சென்டர் டிபெண்டன்ட் ஃபார்மேட். அதாவது இப்போ நம்ம ஒரு டேட்டா அனுப்புகிறோம்னா அந்த டேட்டாவை மாற்றி ஒரு காமன் ஃபார்மேட்டில் சென்ட் ஆகும். அகைன் அந்த காமன் ஃபார்மேட் என்னென்னு போனால் ரிசீவர் கிட்ட போகும்போது ஆஸ் யூஷுவல் என்ன டேட்டா இருக்கோ அதே மாதிரி சென்ட் ஆகிடும். அதான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் மீன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா என்கிரிப்ஷன் இஸ் நீடட் டு மெயின்டைன் ப்ரைவசி. என்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணும். இஸ் ஏ ப்ராசஸ். என்கிரிப்ஷன் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த sender transfer information into another form and sends the resulting message over the network. அதாவது என்கிரிப்ஷன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் அனுப்புகிறோன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அது வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். அது வந்து ஹியூமன் ரீடேபிள், நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்க முடியாது. அதான் என்கிரிப்ஷன்ஸ். நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் அப்படிலாம் கூட என்கிரிப்ட் த மெசேஜ் அப்படின்னா நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து நடுவில் போகும்போது பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் வேறு ஃபார்மேட்டில் மாறி போகும். அதுக்கப்புறம் அகெயின் அங்கே ரிசீவர் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபார்மேட் நம்ம என்ன அனுப்பிச்சோமோ அதே போய் சென்ட் ஆகும். நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து வேறு ஃபார்மேட்டில் போகும். அதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா என்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன்னா இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கம்ப்ரெஸிங் த டேட்டா. டேட்டா மீன்ஸ் கம்ப்ரெஸ் மீன்ஸ் என்ன, அந்த டேட்டாவை ரெடியூஸ் பண்ணுறது. அதாவது பிட்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அந்த பிட்ஸை கம்மி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் டேட்டா கம்ப்ரெஷன். டேட்டாவை சுருக்கி அனுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த டேட்டா கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா எங்கே மெயினாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியாவில் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா டெக்ஸ்ட்டு, ஆடியோ, வீடியோ அந்த மாதிரி இருக்குல்லையா, இப்போ இமேஜ்லாம் இருக்குது, அந்த வீடியோஸ்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அந்த வீடியோஸை நிறைய டேட்டா பிடிக்கிற மாதிரி தான் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்புவோம். இதுக்கு என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் நம்ம டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி, எம்பிஇஜி, ஜிஃப் இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸில் நம்ம வந்து ப்ரோட்டோகால்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர்னு பார்த்தீங்கன்னா இதான் இஸ் த லாஸ்ட் லேயர் ஆஃப் த ஓஎஸ்ஐ மாடல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ விண்டோ ஃபார் யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் டு ஆக்சஸ் நெட்வொர்க் சர்வீஸ். இது வந்து யூசர், இது மூணுமே நம்ம என்ன பார்த்தோம், யூசர் சப்போர்ட் இல்லையா, எந்தெந்த யூசர்ஸு எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அப்ளிகேஷன் லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காகலாம் இது வந்து ஹேண்டில் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ட்ரான்ஸ்பரன்சி, நெட்வொர்க் ட்ரான்ஸ்பர் ஆகிறதுல ஏதாவது ப்ராப்ளமு, அப்புறம் ரிசோர்ஸ் அலோகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த அப்ளிகேஷன் லேயர் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் அப்ளிகேஷன் லேயர் இஸ் நாட் அன் அப்ளிகேஷன். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் கிடையாது, இஸ் ஏ ஃபங்க்ஷன். இட் பெர்ஃபார்ம்ஸ் த அப்ளிகேஷன் லேயர் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது எந்தெந்த யூசர் வந்து எந்தெந்த எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிக்கலாம், எந்த யூசருக்கு எது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். இந்த லேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் த எண்ட் யூசர்ஸ்.
டு த எண்ட் யூசர்ஸ், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஆக்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா FTAM அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் அப்ளிகேஷன் லேயர் அலோஸ் ஏ யூசர், அதாவது இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணணும்னா யூசர் மீன்ஸ் நம்ம எந்த ஃபைல்ஸ் வேணும், எந்த ஃபைல்ஸ் கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு, எந்த ஃபைல்ஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பர்மிஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லேயர் மூலயமா நம்ம செஞ்சுக்கலாம். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயில் சர்வீசஸ் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரொவைட்ஸ் அ ஃபெசிலிட்டி ஃபார் இமெயில் ஃபார்வர்டிங், இமெயில் ஃபார்வர்ட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, இமெயில் அனுப்புறது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் நம்ம யூசர்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் லேயர் மூலிமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டரி சர்வீசஸ் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரொவைட்ஸ் த டெஸ்டினேஷன் டேட்டாபேஸ் சோர்சஸ் அண்ட் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் தட் குளோபல் இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணால் டைரக்ட்லி மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதாவது ஃபுல்லாக ஹோல் டேட்டா பேஸுமே நம்ம என்ன பண்ணலான்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்சோ நோன் அஸ் இந்த இது இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் லேயர் இருக்கு இல்லையா, இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் த டெஸ்க்டாப் லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கைப் மெசேஞ்சர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஆர் ப்ரோட்டோகால், என்ன மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணலாம், ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா SMTP. இப்போ உங்களுக்கு OSI மாடலாம் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து TCP/IP பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.